எம்மா இந்த நகைலாம் சூப்பரா இருக்கலாம். ஆமா ஜோனி, எல்லா நகையும் எவ்வளவு அருமையா செஞ்சிருக்கானுவ பாத்தியா? ஆமாம்மா, உங்க உள்ள செயின் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. எல்லா டிசைனுமே அழகா இருக்கு. இந்த மாதிரி எங்களுக்கு எப்பமா வாங்கி தருவா? வாங்குவோம் வாங்குவோம், அதுக்கு நேரம் வரும், அப்போ வாங்குவோம். உன் கல்யாணத்துக்குலாம் சேர்க்கணும்ல, அப்போ வாங்கலாம். நீ இப்படியே சொல்லிக்கிட்டு எந்த காலம் தான் வாங்கி தருவியோ தெரியல. நானே இப்போ அந்த அரப்பவனு கம்மலுக்கு அவர் என்ன வேலை சொல்ல போறாரோன்னு நானே பயந்து போயிருக்கேன். நீ வேற என் உயிரை வாங்காத. ஆமா எம்மா, நீ என்னைக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கா. எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு பஞ்சப்பாட்டு தான் பாடுவா. அந்த பிள்ளைய பார்த்து கத்துக்க. சந்தியா எப்படி ஒரு இடத்துல அமைதியா அது பாட்டுக்கு நிற்கான்னு, நீ தான் இருக்கியே என் உயிரை போட்டு வாங்குறதுக்குன்னு. ஆமா, அவள் அமைதியாக தான் இருப்பா. அவளுக்கு நீ கேட்டதை வாங்கி கொடுத்துட்டாலும் அப்போ அமைதியாக தான் இருப்பா. வாங்கிட்டலாம் மனசு பைய பேச இயலாது. என்னனையோ போம்மா. சோனி இங்கே வாயா. சொல்லு சந்தியா. அங்கே இருக்க சின்ன சின்ன செயின் எல்லாம் பாரு, எவ்வளோ அழகா இருக்குன்னு. பார்த்தேன், எல்லாம் நல்லா தான் இருக்கு. கழுத்தொட்டி ஷார்ட்டாக போட்டால் நல்லா இருக்கும்ல. ஆமாம் சோனி, எனக்கு வந்ததுல இருந்து அது மேலே தான் ஒரே கண்ணு. எங்க அம்மா கிட்ட நம்ம கேட்டா எந்த காலம் வாங்கி தருவாளோ? அம்மாலாம் வாங்கி தருவான்னு எதிர்பார்க்க கூடாது. இனிமே நம்ம படிச்சு சம்பாதிச்சு அதுக்கப்புறம் வாங்கினாதான் உண்டு. நான் இவ்வளவு நேரம் அந்த பெரிய பெரிய நெக்லஸ்லாம் அந்த சைடு இருக்குல்ல, செயின் மாதிரி அழகா இருக்குல்ல, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். நானும் அதெல்லாம் பார்த்தேன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு அது மேல விருப்பம் இல்லை. எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த ஜாயிண்ட்லாம் விட்டுருச்சுன்னா அந்த செயின் அதுக்கப்புறமா நல்லா இருக்காதுல்ல, அப்புறம் மாத்த தான் செய்யணும். ஆனா நம்ம அதை போட்டோன்னா கழுத்து நிறைய இருக்கும்ல, பார்க்கவே அழகா இருக்கும்ல. ஆமா சோனி, பாப்போம் நாமளும் அந்த மாதிரி எப்பதான் வாங்குறதுன்னு. அந்த கம்மலே அரை பவுன், அப்புறம் 2 மில்லி கொஞ்சம் அதிகம் இருக்குது. இதுக்கு விலை வந்து 20,000 ரூபா ஆகுதுமா. அரை பவுன் ஜிமிக்கி கம்மலே 20,000 ஆகுது. என்ன 2010 இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி கம்மல் நான் வாங்கினேன். அது ஒரு 8,000 என்னமோ இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த 10 வருஷ கேப்ல என்ன விலை ஏறி போச்சு. ஆமாம்மா, ஒரு பவுனே 50,000 வரைக்கும் போயிட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுமா. சரிண்ணே, நீங்க போய் பில்லை போடுங்க, நான் காசு தரேன். சரிம்மா. இப்போ பாரு சந்தியா, அம்மா அந்த சட்டக்குள்ள இருந்து அவ பர்ஸ் எடுப்பா. ஆமா சோனி, நம்ம அம்மையை எவ்வளோதான் சட்டுக்குள்ளே பர்ஸை வைக்காதன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டான். இப்படி தான் வந்து நம்ம மானத்தை வாங்குவா. எம்மா உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இப்படி சட்டுக்குள்ளே பர்ஸை வைக்காதன்னு. இப்படி தான் பொது இடத்துல மானத்தை வாங்குவியோ? இப்போ என்ன உங்கள் 2 பேருக்கும் எனக்கு அங்கே வச்சாதான் பத்திரமா இருக்குது. சந்தியா கோவப்படாத விடு. வயசானாலே நம்ம அம்மா அப்படி தான் பண்ணிட்டு இருப்பா விடு. சந்தியா கொஞ்சம் இதில் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் என்ன பார்ப்போம். எம்மோ இதில் ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. சரி, என்கிட்ட ஒரு இதில் ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. சரி, அப்போ 20,000 ஆச்சா? சரியா பிள்ளைல கணக்கு? சரிதாம்மா கொடுத்துட்டு கம்மலை வாங்க போவோம். ஆமா, நேராவது சீக்கிரமா வாங்கிட்டு வீட்டு போய் சேரணும். இந்தாங்கண்ணே காசு. இந்தாங்கம்மா, கம்மலையும் வாங்கிக்கோங்கம்மா. இந்தாங்கம்மா, பர்ஸ்ல கம்மல் இருக்கு. நம்ம கடைக்கே வாங்கம்மா, என்ன வாங்கணும்னாலும் பிள்ளைகளுக்கு. என்னண்ணே, அரை பவுனுக்கு கம்மல் வாங்கியிருக்கேன், வெறும் பர்ஸ் மட்டும் தான் தாரியா? ஏதாவது சூட்கேஸ் தாங்க. நினைச்சேன் ஜோனி, நம்ம அம்மா இன்னும் ஒன்றும் கேட்கலையேன்னு. ஆமா, நம்ம அம்மா துணி கடைக்கு போனா கம்பு வைக்கி சண்டை போடுவா. நகை கடைக்கு வந்திருக்கால சூட்கேஸ் கேட்பா. அம்மா, அரை பவுன் தானமா வாங்கியிருக்கீங்க, இதுக்கெல்லாம் சூட்கேஸ் தர மாட்டோமா, பர்ஸ் மட்டும் தான் தருவோம். அதெல்லாம் முடியாதுனே, உங்க கடைக்கு தான் நாங்க என்ன பொருள் எடுக்கணும்னாலும் வாரோம். நீங்க தான் தரணும். ஒரு சூட்கேஸ் தானே தாங்கனே, அதெல்லாம் ஒன்றும் குறைஞ்சு போவாது. ஸோ அந்த அம்மாக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்? ஒரு அரை பவுனுக்கு கம்மலை வாங்கிட்டு சூட்கேஸ் கேட்குதே. நம்ம அம்மா எப்படி மானத்தை வாங்குறா வர சொல்லி ஜோனி அம்மைய. அடுத்த முறை நீங்க ஏதாவது வாங்க வந்தா நான் அப்ப சூட்கேஸ் தரேன். இப்போ பர்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்கம்மா. நான் உங்க கடைக்கு தான் அடுத்து என் பிள்ளைக்கு கொலுசு வாங்கலாம் வரலான்னு இருந்தேன். நீங்க இன்னைக்கு சூட்கேஸ் தரலன்னா நான் கொலுசுங்க வாங்கவே வர மாட்டேன். இப்போ கொலுசு பாக்குறீங்களாமா? கொலுசு என்ன வாங்குறீங்களா? நீங்க கொலுசு வாங்கிட்டு சூட்கேஸ் என்ன வாங்கிட்டு போங்க. அப்பா அம்மா நம்மளுக்கு கொலுசு வாங்கி தருவாளோ? சோனி, அப்பா அம்மா உனக்கு கொலுசு வாங்கி தர போறான்னு நினைக்கேன். தெரியல சந்தியா, அம்மா மனசு மாதிரி எனக்கு வாங்கி தந்தானா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரிண்ணா, அப்ப கொஞ்சம் கொலுசை காட்டுங்க பாப்போம். வாங்கம்மா, பக்கத்து கடை கொலுசு கடை நம்ம கடை தான். அங்க போய் பாப்போம். உங்களுக்கு பிடிச்ச டிசைனை எடுங்க, நான் சூட்கேஸ் கொண்டு வந்து தர சொல்றேன். அப்ப சரி வாங்க, கொலுசு வந்து காட்டுங்க. வாங்கம்மா, பக்கத்து கடை நம்ம கடை தான். சோனி, உனக்கு கொலுசு கன்ஃபார்ம். இன்னும் எவ்வளவு இருக்குன்னு வேற தெரியலையே. நம்ம வேற கொலுசை பாப்போம்னு சொல்லிட்டோம். அம்மா ஒரு சூட்கேஸை வாங்க, என்ன கதை வேணாலும் சொல்லுவா. வா போய் பாப்போம். சேச்சா, அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டா. உனக்கு கொலுசு வாங்கி தருவாளா இருக்கும். உங்ககிட்ட சும்மா அப்படி சொல்லியிருப்பா. அம்மா பர்சை கிண்டியதை பார்த்தனா அவட காசு இல்லைன்னு நினைக்கேன். எம்மா காசு இல்லைன்னா இருக்கட்டுமோ, எனக்கு கொலுசு வேண்டாம். இல்ல பாப்போம், கொலுசு இருந்தா வாங்குவோம். நான் அந்த பழைய கொலுசை உள்ள எடுத்து போட்டேனா இல்லையான்னு ஞாபகம் இல்லை, அதான் பர்சுக்குள்ள தேடிட்டு இருந்தேன். எம்மா அப்ப உண்மையாவே எனக்கு கொலுசு வாங்கி தரப்பா? ஆமா, அந்த பழைய கொலுசை கொடுத்து என்ன கொஞ்சம் காசு வச்சிருக்கேனா, போட்டு வாங்க முடியுதான்னு பாப்போம். வாங்க. நல்ல அம்மா, என் செல்லம்மா. சரி வாங்க, கொஞ்ச நேரம் போவோம். சோனிக்கு அம்மா கொலுசு வாங்கி தரேன்னு சொன்னதை எப்படி நடிப்பு போடுறா பத்தியா? அம்மா, கம்மலை பத்திரமா வச்சிருக்கல? எல்லாம் பத்திரமா தான் இருக்கு. நீ வா. வாங்கம்மா, கொலுசு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த பிள்ளைக்குமா கொலுசு வாங்குறிய? இந்த பிள்ளைக்கு தானே கொலுசு வாங்குறேன், கொஞ்சம் சைஸ் பார்த்து கொடுங்க. சரிம்மா, நம்மகிட்ட எல்லா சைஸ்லயும் கொலுசு இருக்கு, நல்லா நிறைய மாடல் இருக்கு, பாருங்க. எம்மா, அறுந்து போன கொலுசு அப்ப நீ எடுத்துதான் வச்சிருந்தியோ? என்கிட்ட சும்மா தான் சொன்னியோ. பஸ்ல வச்சு அந்த கத்துனா வாங்கி தர மாட்டேன்னு. நான் எதுக்கு அந்த கொலுசு பர்சுக்குள்ள கடக்கட்டும், பாத்துக்கிடலாம், என்ன செலவாகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு வாங்கலான்னு தான் இருந்தேன். நம்ம அம்மா தான் ஜோடி. கிட்ட இருக்க எல்லா டிசைன்லயும் ஒரு மாடல் எடுத்து வச்சிருக்கேம்மா, பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க. சோனி, எல்லா டிசைனும் நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சதை எடுத்து கொடு. அந்த அண்ணே சைஸ் பார்த்து தருவாவ. சரிம்மா, ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச மாடல் பார்க்குறேன் வரிசையா. இதில் உள்ள மாடல் எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. இதுலேயும் எல்லா கொலுசுமே சூப்பராக தான் இருக்கு. இதுலேயும் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே. சோனி, இங்கே பாரு, இங்கே உள்ள டிசைன்லாம் இன்னும் நல்லா இருக்கு பாரு.
சந்தியா எல்லா கொலுசும் நல்லா இருக்க மாதிரியே இருக்குவே, எதை செலக்ட் பண்றதுனே தெரியல. உனக்கு எந்த மாதிரி வாங்கணும்னு ஐடியா இருக்கு? நல்லா ஜல் ஜல்னு வேணுமா, கோலமாலை கொலுசு வேணுமா, இல்லைன்னா அப்படியே பட்டையா வேணுமா, எந்த மாதிரி ஐடியாவில் இருக்க? எனக்கு கோலமாலை கொலுசு தான் பிடிக்கும். அதான் அந்த மாதிரி கொலுசு இதுல நிறைய இருக்கே. பாரு, உனக்கு பிடிச்சத அம்மா கிட்ட எடுத்து கொடு, வாங்கி தருவா. இதுல இருக்க இந்த டிசைன் எல்லாம் இன்னும் நல்லா இருக்குல்ல? ஆமா, நீ ஒன்று ஒன்றா எடுத்து உன் காலில் வச்சு பாரு, அப்பனா உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த கொலுசுலாம் ரொம்ப பழைய கொலுசா இருக்குமோ, கொஞ்சம் டல்லா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப வருஷம் விற்காம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொலுசு வேண்டாம், நீ அங்க வேற கொலுசு கேளு. சந்தியா, நீ சொன்ன மாதிரி ஒவ்வொரு கொலுசா காலில் வச்சு இல்லைன்னா நல்லா எடுத்து பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் மொத்தமாக பார்த்தா நமக்கு இப்படிதான் கன்ஃபியூஷனாக இருக்கும். எல்லா கொலுசும் என்ன அருமையாக வேலைப்பாடு பண்ணியிருக்காருங்க. என்ன 2 பேரும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தியலா? கொலுசு செலக்ட் பண்ணியாச்சா? இன்னும் இல்லைம்மா, ஒவ்வொரு கொலுசா எடுத்து என் காலில் வச்சு பார்க்கலான்னு பார்க்குறேன். எப்படி இருக்கு எனக்குன்னு பார்த்து நான் வாங்குறேம்மா. பாருங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதா எடுங்க. வேற நான் எதனா சொன்னேன்னா அப்புறம் நீ தான் எடுத்து தந்தான்னு சொல்லி சண்டைக்கு நிற்பிய. அதனால நீங்களே பாருங்க, எனக்கு எதுவும் தெரியாது. எம்மா அப்படிலாம் இல்லைம்மோ, நீயே பார்த்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடுமா. நீங்கள் இங்கே வச்சு இப்படி தான் சொல்லுவியா, அப்புறம் எனக்கு இது பிடிச்சிருக்கும்பேன் அதில் 1008 குறைய சொல்லுவியா. எதுக்கு? நீங்களே பாருங்க, நான் அதில் உட்காரியேன். அண்ணே, நாங்கள் ஒவ்வொரு கொலுசா எடுத்து வச்சு பார்த்துட்டு செலக்ட் பண்ணுறோண்ணே. சரிம்மா, பாருங்க பாருங்க. சந்தியா, இது கேவலமாக இருக்குது சந்தியா, எனக்கு பிடிக்கவே இல்லை இது. அண்ணே, இந்த கொலுசு வேண்டாண்ணே, வேற கொலுசு காட்டுங்கண்ணே. சரிம்மா, வேற காட்டுறேன். சோனி, இந்த கொலுசு நல்லா இருக்குல்ல? இந்த மாடல் பாரு. ஆமாம் சந்தியா, இந்த மாடல் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல? நல்லா இருக்கு சோனி, இதை வேணா எடுக்கிறியா? சந்தியா, இன்னும் 2-3 டிசைன் பார்க்கலாம், பார்த்துட்டு அதில் ஏதாவது செலக்ட் பண்ணலாம். சரி, உன் விருப்பம். அண்ணா, இன்னொரு டிசைன் இருந்தால் எடுத்து காட்டுங்கண்ணே. சரிம்மா, காட்டுறேம்மா. இங்கே பாரு சோனி, நீ கேட்ட கோலமாலை கொலுசு இதுவும் நல்லா தான் இருக்கு. இன்னும் வேற டிசைன் பார்க்கணும், அதானே சோனி? ஆமாம் சோனி, இந்த பட்டை கொலுசு உனக்கு ஓகேவா? ஐயே, எனக்கு இந்த மாதிரி பட்டை கொலுசே பிடிக்காது, உனக்கே தெரியும்ல. சரி, ஓகே, இதுவும் ரிஜெக்டட். சோனி, இந்த கொலுசு உனக்கு ஓகேவா? நல்லா தான் இருக்கு, ஆனால் அதில் முத்தே இல்லையே, எல்லாம் பாசி தான் இருக்கு. இதுவும் ரிஜெக்டட். சோனி, இந்த கொலுசு வேக், எனக்கு பிடிக்கவே இல்லை, போவே. ரிஜெக்டட். சோனி, உனக்கு இந்த கொலுசு ஓகேவா? இப்போ சந்தியா, அந்த கொலுசு எந்த கலர்ல இருக்கு? யாரும் தூங்கிட்டு இருக்கும்போது காலைல இருந்து கலத்திட்டு வந்துட்டாவளோ, ரொம்ப கொடூரமா இருக்கு. எனக்கு இது வேண்டே வேண்டாம். அண்ணா, இந்த கொலுசை தயவு செய்து எடுத்துருங்கண்ணே, இது சஜஷன்ல கூட வைக்க மாட்டேங்கிறா. சரிம்மா, அது வேண்டாண்ணா, எடுத்துருவோம். சோனி, இந்த கொலுசு ஓகேவா? சந்தியா, அந்த கொலுசு டிஃப்ரெண்டா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல? எல்லா கொலுசும் நல்லா தான் இருக்கு, உனக்கு தான் ஒன்று கூட பிடிக்க மாட்டேங்குது. சீக்கிரம் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுமா தாய், சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம். இரு, நான் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல, எல்லாத்தையும் ஒருக்கா இன்னொரு முறை பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் செலக்ட் பண்ணுறேன். எம்மா, இந்த சோனி இந்த காலம் முடிவுக்கு வர மாட்டா. நம்ம கொஞ்ச நேரம் அம்மா கூட போய் உட்காருவோம், நமக்கு கால் வலிக்குது. இவ சந்தியா எங்க போறா? வா, கொலுசு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவோம். எம்மா, உன் கூட நின்னுலாம் என்னால பார்க்க முடியாது, நான் உட்கார்றேன், நீ எடுத்துட்டு ஒரு முடிவுக்கு வா. எதை எடுக்கலாம்? கன்ஃபியூஷனா இருக்கே. கொலுசு செலக்ட் பண்ணிட்டீங்களாக்கும், நீங்க வந்துட்டா அவ என்ன பண்ணிட்டு இருக்கா இன்னும்? எம்மா, உன் அவெல்லாம் தேடினானா விடிய விடிய தேடுவா, அவ தேடி எடுத்துட்டு வரட்டும், எனக்கு கால் வலிக்குது. சரி, அப்ப நீ இதுல உட்கார்ந்து இதை பாரு. உங்க வயசுல இந்த மாதிரி கொலுசுலாம் எனக்கும் போடணும்னு ஆசையா தான் இருந்து, அப்ப காசும் கையில கிடையாது, வசதியும் கிடையாது, எங்க இந்த மாதிரி கொலுசுலாம் வாங்கி போடுறது? எம்மா, அப்பனா நீ இப்ப வாங்கி போட வேண்டியதானே இந்த கொலுசுலாம்? இனிமே இந்த வயசுல நமக்கு எதுக்கு கொலுசு? அண்ணா, இந்த கொலுசு எனக்கு வேண்டாம், எடுத்துருங்க. சரிம்மா, உனக்கு வேண்டாத கொலுசுலாம் எடுத்துங்க தான், நான் எடுத்துங்க வச்சிடுறேன். இதுவும் வேண்டாம் அண்ணே. சரிம்மா, இதுவும் வேண்டாம். இந்த 3 கொலுசு மாடல்ல இருந்து தான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். இந்த கொலுசுலாம் பழைய மாடல் நினைக்கிறேன், நம்ம போன தடவையே போட்டு அருந்து போனது இதுதான். எனக்கு இது வேண்டாம், இனிமே புது மாடலாக போடுவோம். இந்த கொலுசும் வேண்டாம். இந்த 2ல் எதை செலக்ட் பண்ணுறது? கீழே இருக்க டிசைனை விட மேலே இருக்க டிசைன் கொஞ்சம் நியூ மாடலாக இருக்குது, நம்ம மேலே இருக்கிறத எடுப்போமா? நியூ மாடல் என்ன நியூ மாடல், கொஞ்சம் பாசி வச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. கீழே இருக்கிறதும் நல்லா தான் இருக்குது. இந்த 2ல் எதை எடுக்கலாம்? ஒன்று எடுத்து நம்ம காலுக்கு வச்சு பார்ப்போமா? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, நீ போடுமா, யார் என்ன சொல்லுவா? சந்தியா, இந்த கொலுசை கொஞ்சம் பாரா, என் காலுக்கு நல்லா இருக்கான்னு. செலக்ட் பண்ணிட்டியா ஜோனி? இன்னும் இல்லவே, அதுக்கு தான் கேட்குறேன் உங்ககிட்ட, நல்லா இருக்கா இல்லையான்னு. நல்லா தான் இருக்கு ஜோனி, எடுத்துக்க. இவன் நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவா, நமக்கு ஏதாவது தோன்றதை ஒன்று எடுக்க வேண்டியதான். அண்ணே, எனக்கு மேலே இருக்க டிசைன் பிடிச்சிருக்கு, அந்த கொலுசை எனக்கு கொடுங்கண்ணே. சரிம்மா, அதே அப்போ ரேட்டு போட்டுடலாமா? சரிண்ணே. இப்போ ஜோனி, வேற எதுக்கு என்கிட்ட இந்த மாடல் வாங்கட்டா அந்த மாடல் வாங்கட்டான்னு கேட்குறா? நீ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்கு மூஞ்சிய பேர் நல்லா. அம்மா, நான் கொலுசை செலக்ட் பண்ணிட்டேன், ஒரு வழியாக முடிஞ்சுதா செலெக்ஷன் எல்லாம்? சரி, அவரை ரேட்டு போட சொல்லி நான் வாங்கிட்டு வரேன், நீங்கள் இதில் உட்காருங்க. பாப்பா, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, என்னான்னு குறுக்கு வலிக்குதப்பா.